ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சாஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொட்டேட்டோ ஸ்மைலி கிறிஸ்பியாக ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் 2 பெரிய உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் நான் சீவிட்டேன். இப்போது இதை நம்ம அப்படியே மேஷஸ் பண்ணிக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது போல் இருக்கணும். இது கரெக்டாக இருக்குது. இது போலவே மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் போடணுன்னா போடலாம், இல்லை வேண்டானா விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பதத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இதில் தண்ணிலாம் ஊற்றணும்னு தேவையில்லை. இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நான் இதில் கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இது போல் எடுத்துக்கிறேன். இது கையிலேயே இது போல் ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை இந்த மாவை நம்ம திரட்டி கூட ஒரு சின்ன கிண்ணம் எதனா இருந்துச்சுன்னா ரவுண்டாக கட் பண்ணி கூட அதை தனித்தனியாக எடுத்துக்கலாம். நான் இது போல் பண்ணிக்கிறேன். இப்போ இது போல் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ ஸ்மைலி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு 2 கண்ணும் சிரிப்பும் போட்டாச்சு. 2 கண்ணு போடுறதுக்கு உங்கள் வீட்டில் ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம போடலாம். ஸ்பூனை வச்சு ஸ்மைல் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு சின்ன கடாய் எடுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்மைலியை இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 by 1 போட்டு இதை பொரிச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம், லோ ஃப்ளேமும் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமே கரெக்டாக இருக்கும். இது ஒரு சைடு வெந்ததும் மறு சைடும் நம்ம இது போல திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கு. ஸ்மைலி நல்லாவே வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். மீதி இருக்கிற ஸ்மைலியும் இது போல எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்ததையும் நம்ம இதே ப்ராசஸ்லேயே போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுட்டு இதே போல் இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்த அப்புறமா மறு சைடாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்மைலி குழந்தைங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப இதெல்லாம் விரும்பியே சாப்பிடுவாங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த ஸ்மைலி ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். பாருங்க,
ஸ்மைலி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அழகா சர்வ் பண்ணிடலாம். வீட்லயே சுலபமா ரொம்ப பொருட்கள் தேவையில்லை, இருக்கிற பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். இது போல ஸ்மைலி ரொம்ப அழகா வந்திருக்கு, கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. இதெல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம சாப்பிட்டுருவாங்க. இப்போ இது கூட நான் டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்றேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ பாருங்க, இந்த ஸ்மைலி ரொம்ப கிறிஸ்பியா மொறு மொறுன்னு வந்திருக்கு. நல்லாவே வந்திருக்கு, நல்லா இருக்கு. இதை இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ்ல தொட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். மைனஸ் கூட இதுக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.